ஆமே ஆமே. நாங்கள் இன்றைக்கு மாம்ச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை என்பவற்றை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் மாம்ச சிந்தையோடு பிறக்கிறான். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய ஒவ்வொரு மனிதனும் பாவ சிந்தையில பிறக்கிறான். ஆண்டவரே, இந்த மாம்ச சிந்தையில இருந்து பரிசுத்த ஆவியானவராகிய உம்முடைய சிந்தையை ஒவ்வொரு மக்களுக்கு கொடுக்கும்படியாக, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாகும். ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் நித்திய வாழ்வுக்கு இழுத்துக் கொள்வீராக. கேட்கிற மக்களுடைய இதயத்தில இடைப்படும்படியாக, காதுகளில அவர்கள் கேட்கிற விதைகள் 30, 60, 100 அவர்கள் பலன் கொடுக்க, ஆவியின் சிந்தையில ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். மனிதன் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக இந்த உலகத்துல மனுக்குலத்துக்கு மரணம் வந்தது. இந்த மரணம் இல்லாத நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஆதியாகமம் 2 பார்க்கும் பொழுது பாருங்கள், தேவன் முதலாக ஆதாமை படைக்கும் பொழுது தேவனோடு உறவாடுகிற அந்த சரீரத்தோடு தான் படைத்தார். இந்த சரீரத்தோடு, இப்பொழுது நாங்கள் கொண்டிருக்கிற சரீரத்தோடு தேவன் படைக்கவில்லை. ஒரு ஒளியுள்ள பரலோகத்துல தேவனோடு வாழுகிற வாழ்வுடைய சரீரத்தில நிர்வாணம் என்று அவர்கள் உணராதவர்களாக ஒரு ஒளியுள்ள சரீரத்தோடு அவர்களை படைத்ததை நாங்கள் ஆதியாகமம் 2:25 பார்க்கும் பொழுது, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாகி இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இதுதான் பரலோக உடையாக இருக்கிறது. நாங்கள் தேவனோடு வாழுகிற ஒரு உடையோடு, வெட்கமில்லாத உடையோடு நாங்கள் வாழுகிறோம். பாருங்கள், அவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததன் நிமித்தம், தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டதன் நிமித்தம் இந்த பாவ சரீரம் வந்தது. பாருங்கள், நாங்கள் 3 பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த சரீரத்தோடு, இந்த பாவ சரீரத்தோடு, அந்த பரிசுத்த தேவனோடு அவர்கள் நேருக்கு நேர சந்திக்க முடியாதவர்களாக ஒளிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் ஆதியாகமம் 3 பார்க்கும் பொழுது, பகலில் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். பாருங்கள், ஒரு பாவம் செய்கிற மனிதன் தேவனோடு நேருக்கு நேரு சந்திக்க முடியாது. அவர்கள் பாவம் அவர்களை உறுத்துகிறது. தேவனுடைய கட்டளையை நாங்கள் கீழ்ப்படியவில்லை. பிசாசு தேவனுக்கு விரோதமாக, ஏஞ்சல்ஸாக இருந்து விரோதமாக செயற்பட்ட பிசாசை நாங்கள் நம்பினதன் நிமித்தம் இன்றைக்கு பாருங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவர்கள் உட்கொண்டதன் நிமித்தம் இந்த உலகத்திலேயும் 2 சாய்ஸ் இருக்கிறது. ஒன்று நன்மை, மற்றது தீமை. நன்மை தான் இயேசுவாக இருக்கிறது. இயேசுவை நாங்கள் மீண்டும், பாவமுள்ள மனுஷன் மீண்டும் இயேசுவிடத்துல வரும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை பெற்று பரலோக பாக்கியத்தை அடைகிறான். இப்படியாக பாவமுள்ள மனுஷன் தொடர்ந்து பாவத்தில விரும்புவானாக இருந்தால் அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து, பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். நாங்கள் மத்திய 25 பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு போக, மனிதர்களும் தொடர்ந்து பாவம் செய்வார்களாக இருந்தால் இயேசுவை
இயேசுதான் ரட்சிப்பு தருகிறவர், பாவ மன்னிப்பு தருகிறவர், இரக்கமுள்ள தேவன், ஒரு உண்மை உள்ள தேவன், உயிருள்ள தேவன், நீதி உள்ள தேவன். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். பாருங்கள், இதுதான் சாய்ஸ். ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை வைக்கிறார், ஒரு பக்கம் நன்மைகளை வைக்கிறார். அந்த பக்கம் தான் இயேசு இருக்கிறார். மறுபக்கத்தில சாபத்தை வைக்கிறார். இன்றைக்கு பிசாசு பிசாசு அந்த பக்கத்துல தான் இருக்கிறது. தீமைகள் எல்லாம் அந்த பக்கத்துல இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்துல வாழுகிற பாவத்தில வாழுகிற மனிதன் இப்படியான பாவ பக்கத்துக்கு போகிறான். பாருங்கள், பிசாசின் பக்கத்துக்கு. பிசாசு தான் யோன் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் இந்த உலகத்தில் ஏஞ்சல்ஸாக இருந்து பிசாசாக வந்து தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டவன், தேவனாக மாறி விழுந்து போனவன். பாருங்கள், இப்படியான பிசாசு இன்றைக்கு ஏஞ்சல்ஸாக இருந்து பிசாசாக வந்து இன்றைக்கு மனிதர்களை பார்க்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தான் எந்த மத இனத்தில இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய சாயல் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆதியாகமம் 1:26-27 வசனத்துல let us make our image. பாருங்கள், ஒரு தேவன் மட்டும் அந்த இடத்துல இருக்கவில்லை. மனிதரை உருவாக்கும் பொழுது அவர் let us என்று சொல்லுகிறார். பாருங்கள், 2 பேருக்கு மேற்பட்டவர்கள், பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர். இப்படியாக பிதாவும் இயேசுவும் நிச்சயமாக இந்த மனிதனை உருவாக்கும் பொழுது, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவர்கள் இருவரும் நிச்சயமாக இருந்திருக்கிறார்கள். 2க்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். லேட்டஸ்ட் வடிவாக வாசிப்பீர்களாக இருந்தால் பன்மையில கூறப்பட்டிருக்கிறது, லேட்டஸ்ட் மேக் அவர் இமேஜ். இப்படியாக தேவனங்களை படைத்தார். நீங்கள் புரோவெர்ப்ஸ்ல 8ஆம் அதிகாரத்துல பார்த்தீர்களாக இருந்தால், இந்த வானத்தை படைக்கையிலும் இந்த சமுத்திர எல்லைகளை வட்டடிக்கையிலும் நான் அவரோடு செல்ல பிள்ளையாக இருந்தேன். இந்த செல்ல பிள்ளையாக இருந்தவர் தான் இயேசு. யோவான் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நானும் தேவனும் ஒன்றாயிருக்கிறோம். பாருங்கள், அவர் இன்றைக்கும் இயேசு இந்த உலகத்துல மனுக்குலத்துக்காக மரிப்பதற்காக வந்தார். மரித்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்துல வீட்டிருக்கிறார். பிதாவுக்கு வலது பக்கத்துல ஒரே இடத்துல நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கும் பொழுது கூட இயேசு முழுவதும் பிதாவோடு ஜெபம் மூலமாக பிதாவோடு பேசிக்கொண்டுதான் இருப்பார். அன்றைய நாளுக்குரிய அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் பிதாவிடத்துல கேட்டு மக்களுக்கு கொடுத்து நற்கிரிகைகளை அவர் செய்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததன் நிமித்தம் நாங்கள் எல்லோருமே பாவ சந்ததியாக, பாவமுள்ள மனிதனாக நாங்கள் இந்த உலகத்துல பிறக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். பாருங்கள், ஆதாம் ஏவாள் செய்ததன் பாவத்தின் நிமித்தம் எல்லாரும் இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நாங்கள் ஒரு மகிமையற்றவர், தேவனுடைய மகிமையற்றவர்களாக செப்பரேஷன் எங்களுக்கு வருகிறது, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும். பாருங்கள், நாங்கள் ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது தேவனுக்கும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள ஒரு தடுப்பு சுவர் வந்து விட்டது. பாருங்கள், எங்களுடைய ஜெபங்கள் கேட்க முடியாதபடி தடுப்பு சுவர், பாவங்களும் அக்கிரமங்களும் தான் எங்களுக்கு தடையாக இருக்கிறது. இந்த பாவங்கள் அக்கிரமங்களை ரிமூவ் பண்ணுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். 1 யோவான் 1:7 அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது பாருங்கள், அவருடைய முள்முடி எங்களுடைய சாபங்களுக்காகத்தான் அவர் இந்த முள்முடியை சுமந்தார். மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதுகிறபடி இயேசு மனுக்குலத்துக்காக சாபமாகி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இயேசுவின் சந்ததியில நாங்கள் பிறந்திருக்கிறோம். இப்படியாக ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து கூடாக தேவன் இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
தேவனுடைய பிள்ளைகளாக ஆவியின் சிந்தையில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் பிதா புத்திர சுவிகார ஆவியை தந்து எங்களை மகனாக மகளாக பார்க்கிறார். நாங்கள் பிறக்கும் பொழுது மாம்ச சிந்தையில இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பாருங்கள், இயேசுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். இயேசுவை இருளின் பிள்ளைகளாக மாம்ச சிந்தையில பிறந்த எங்களை எல்லாம் பாருங்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து வாதம் செய்கிறார். நாங்கள் ஆவிக்குரிய சிந்தைகளாக ஆவிக்குரிய சிந்தையோடு வாழுகிற வாழ்வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை கூடாக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்படி 50வது நாளில பெந்தெகோஸ்தே நாளில எல்லாரும் இன்றைக்கு பெந்தெகோஸ்து தினத்தை கொண்டாடுகிற நாட்களாக இருக்கிறது. இந்த காலத்தில அவர்கள் எல்லாரும் பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு காற்று, பரலோக காற்று அடித்து அங்கு அக்கினிமயமான நாவுகள் போல இந்த அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்புகிறது. இப்படியாக அவர்கள் அந்நிய பாசைகளில பேசி தேவனை மகிமைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப பெற்றார்கள். இன்றைக்கு நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தேவன் எப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு இந்த வேதாகமம் உங்களுக்கு ஒரு தேன் உட்கொள்வது போலதான் இருக்கும். அதற்கு முதல் உங்களுக்கு நான் கூட பாடசாலை நாட்களில படித்திருக்கிறேன். இந்த மார்க்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்பொழுது ஒரு டெக்ஸ்ட் புக், சாதாரண டெக்ஸ்ட் புக் போலதான் படித்தோம். ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்று படித்தோமோ அந்த அந்த வசனங்கள், அந்த தேவ ஆவியினால் எழுதப்பட்ட வசனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற எங்களுக்கு அது பலம் தருகிறதாக இருக்கிறது. எங்களுடைய ஆத்மாவை தீட்டுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு துக்கமாயிருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை போகும் பொழுது அந்த துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. பாருங்கள், எந்த நிலையிலும் நீங்கள் வார்த்தைகளை பிரயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பயம் வரும் பொழுது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியங்களில கன்ஃபியூஸ் வருகிறதாக இருந்தால் அது பிசாசிடத்தில இருந்து வருகிறது. அவன்தான் கன்ஃபியூஸை கொண்டு வரவன், பயத்தை கொண்டு வரவன், தீமைகளை கொண்டு வருகிறவன். குடிப்பழக்கம், பாவ பழக்கங்கள், சாப பழக்கங்கள் எல்லாம் இந்த மாம்ச சிந்தையில வாழுகிறவர்களுக்கு தான் வரும். நீங்கள் ஆவியின் சிந்தைக்கு போய்விட்டீர்களாக இருந்தால் தேவனுடைய ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதாகமத்தை காலையில் எழுந்து வேதாகமத்தை தியானித்து ஜெபித்து படித்து போகும் பொழுது அது ஒரு பலனை தருகிறதாக இருக்கிறது. உங்களுடைய காரியங்களை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. 5 மணி தியானம் செய்கிற வேலைகளை 4 மணி தியானம் 3 மணி தியானத்துல ஞானத்தை சேர்த்து தருகிறார். பாருங்கள், பலத்தில செய்தால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த பலத்தினால பாருங்கள், பார்வோன் சேனைகள் பலத்தை நம்பினார்கள், செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். தேவனை நம்பினவர்கள் ஆவிக்குரியவர்களை தேவன் செங்கடலை பிளந்து செங்கடலை நடக்க வைத்தார். யோர்தானை பின்னிட்டு வைத்து யோர்தானுக்கூடாக நடத்தி சென்றார். இப்படியாக எரிகோ கோட்டையை விழுத்தி அங்கு யோசுவா மூலமாக கானான் தேசத்துக்கு அழைத்து சொன்னார். எங்களுடைய தேவனால எல்லாம் கூடும், மனிதனால கூடாதது எல்லாம் தேவனால கூடும். தேவன் ஆவியினால ஒவ்வொரு காரியங்களை செய்கிறார். எங்களுக்கு ஞானம், புத்தி, அறிவை தருகிறார். அவருடைய சிந்தையில மாம்ச சிந்தையில செய்கிற ஆசீர்வாதம் பிசாசு கூடாக பல இடங்களில் தீமையான ஒரு தொழில் மூலமாக இன்னைக்கு பாருங்கள், கனடா தேசத்துல இந்த மருபானா, குடி பழக்கம், சிகரெட்டுகள் அந்த லாபங்கள் தான் பல நாடுகள் இன்றைக்கு
தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் தருகிற ஆசீர்வாதம், தேவன் தருகிற ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள் ஆசீர்வாதமாக அன்று தொடக்கம் இருந்ததற்கு காரணம் அந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி அதன்படி நடந்ததன் நிமித்தம் அந்த கிறிஸ்தவ விஞ்ஞானிகள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் பலவிதமான கண்டுபிடிப்புகளை கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தின் மூலமாக அவர்கள் வேதாகமத்தின் அறிவு மூலமாக அவர்கள் பல தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்திருக்கிறார். நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களாக இருந்தால் கூகுள், யூடியூப்ல போய் ஆராய்ந்து பார்த்தீர்களா, இந்த கிறிஸ்தவர்கள் கோல்கேட், கொக்கோ கோலா இப்படியான பல கம்பெனிகள் பாருங்கள், அவர்கள் தங்களுடைய வருமானத்துல 10 பங்கை அந்த சேர்ச்சிகளுக்கு அப்படி நன்கொடையாக கொடுப்பார்கள். தேவனுக்கு பிரியமாக காரியங்களை செய்யும் பொழுது, கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி செய்யும் பொழுது அவர்கள் ஆரம்பத்துல 10 வீதங்களை கூட்டி கொண்டு வரும் பொழுது தேவனுக்கு ஊழியத்துக்கு உண்மையாக செய்கிறவர்களுக்கு ஊழியத்துக்கு கொடுத்து உதவும் பொழுது அவர்களுடைய வருமானம், அவர்கள் கம்பெனியுடைய வருமானத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு சவுத் கொரியா ஒரு விஞ்ஞானத்தில, தொழில்நுட்பத்தில, கார் உற்பத்தியில பலவிதமான முன்னேற்றத்தை அவர்கள் 70% மக்கள் அங்கு போனகையும் கிறிஸ்டியனாக இருக்கிறார்கள். பாருங்கள், ஸ்ரீலங்காவை போல, சைனாவை போல ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியாகத்தான் சவுத் கொரியா இருந்தது. அதாவது சவுத் கொரியாவில ஜங்கச்சோர் ஒரு பாஸ்டர் மூலமாக அந்த தேசம் பல மக்கள் ரட்சிக்கப்பட்டு அங்கு பிரேயர் மவுண்டின் 24 மணி நேரம் அந்த தேசத்துக்காக அந்த பிரேயர் மவுண்டில் போய் ஜெபம் பண்ணி கொண்டு வருவார்கள். வேலை முடிந்த பின்பு பாருங்கள், ப்ரே பண்ணும் பொழுது தேவன் உங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை தருகிறார். பாருங்கள், பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய உற்சாகங்கள் பலம் குறைந்து போகிறது. பாவ சிந்தனைகள் மாம்சத்திலே நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது, ஆவியிலே நீங்கள் வேலை செய்யும் பொழுது தேவன் உற்சாகத்தின் ஆவியை தருவார், நிலவரமான ஆவியை தருவார். பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களோடு இருக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் அப்போஸ்தலர் 1-8 பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் பலத்தை தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் பிலிப்பியர் 4-13 என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய பலன் உண்டு. பாருங்கள், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் எங்களுக்கு ஞானத்தை, புத்தியை, அறிவை தந்து, டெக்னாலஜியை தந்து அவர் எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எங்களுடைய மாம்சத்தினால பாருங்கள், தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அதிக அளவில் ஆரம்ப காலங்களில மனித பலத்தை தான் பாவித்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகள் அன்றைக்கே அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக பெரிய அளவில் விவசாயங்கள், தொழில்களை செய்து சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்படியாக அது எங்களுடைய உலக ஆசீர்வாதத்துக்கு பொருந்தும். ஆனால் தேவனுடைய விதையை நாங்கள் பெருக விதைக்கும் பொழுது பெரிய அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், நாங்கள் எல்லோரும் இந்த மனுக்குலம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். ரோமர் 3-24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இருளில வாழ்ந்தோம், மாம்ச சிந்தையில வாழ்ந்தோம். மாம்ச சிந்தையில நீதிமான ஒவ்வொரு மனிதனும் நீதிமானாக மாற்றப்படுகிறான். பரிசுத்தமாக வாழுவதற்கு எங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். எங்களை பரிசுத்தமாக வாழ அழைத்திருக்கிறார். நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் காட்டி தொடர்ந்துவார். பாவம் பொல்லாதது. ஒரு நாள் பாவத்தை தொடர்ந்து நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் பிசாசு
நரகத்துக்கு இழுத்து சென்று போனால் திரும்பி வராத தேசம், அந்த தேசத்துல கொண்டு போய் பிசாசு விடுவார். இதற்காகத்தான் இயேசு பிசாசை வெற்றி சிறந்தார். எங்களையும் அவருடைய வழியில நாங்கள் புலப்படும் பொழுது எங்களை வெற்றி சிறக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல வரும் பொழுது பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தான். பாருங்கள், பிசாசு இயேசுவை சோதித்தான். இயேசு அதற்கு பாருங்கள், இயேசு தேவனுடைய வசனத்தின் மூலமாக வெற்றி சிறந்தார். பாருங்கள், பிசாசு நான் இந்த உலகத்தின் அதிபதி என்று இயேசுவுக்கு சொல்லுகிறார். அவன் தான் ஆதாம் ஏவாள் அந்த அவர்களை நம்பினதன் நிமித்தம் பாருங்கள், அவன் அந்த அதிகாரத்தை எடுத்துக் கொண்டான். இந்த உலகத்தின் அதிபதியாக அந்த அதிகாரம் அவன் விழுந்து போன ஏஞ்சல்ஸாக இருந்த விழுந்து போன லூசிபரஸுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் போய்விட்டது. அதை மீண்டுமாக பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டான். மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்து எங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தையை தந்து இலவசமாக கிருபையினால் எங்களை நீதிமானாக மாற்றி பாருங்கள், வெள்ளியினாலும் பொன்னினாலும் நாங்கள் மீட்கப்படாமல் அவருடைய பரிசுத்த வெளியேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து பாருங்கள் எங்களை மீட்டுக் கொண்டார். இந்த உலகத்தில நீங்கள் என்ன பொருளையும் ஒரு பணத்தினால பொன்னினால வெள்ளியினால மீட்க முடியும். ஆனால் எங்களை மீட்டுக் கொண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தை பெற்று இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய வெளியேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். இந்த பரிசுத்த இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க கூடாது. பாருங்கள், எங்களுடைய பெயர்களை அந்த பரலோக புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் இயேசுடையவர்கள், எங்களுடைய லேம்ப் ஆஃப் த காட். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பாவம் செய்யும் பொழுது மனிதன் அந்த பிரதான ஆசாரியனிடத்துல போய் அவருடைய பாவத்துக்கு ஏற்ப அவன் பலியிட வேண்டும். புறாவை, ஆடு, இப்படி 6 மிருகங்களை பலியிட்டு தங்களுடைய பாவ நிவாரணத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் பாவம் அப்படி பலியிட்ட பின்பும் கூட தொடர்ந்து மனிதன் பாவம் செய்வான். ஆனால் எங்களுடைய புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எங்களுக்கு நாங்கள் செய்த பாவங்கள், செய்கின்ற பாவங்கள், இனி செய்ய போகிற பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவர் சுமந்து கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இயேசு எங்களை அறிகிறவராக இருக்கிறார். நேற்று இன்றும் நாங்கள் எப்படி எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய யோசனைகள் எல்லாவற்றையும் அவருடைய ஆவி எல்லா இடமும் உங்களுடைய ஊனை கீபுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல எல்லாவற்றையும் அவர் அறிகிறவராக இருக்கிறார். எங்களுடைய நினைவுகள், யோசனைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு இந்த மதங்களில காரியங்கள் செய்பவர்கள் கதவுகளை பூட்டி விட்டு ஒரு இருளான இடத்துல காரியங்களை செய்வார்கள். ஆனால் தேவன் பாருங்கள், எசேக்கியேலுக்கு துவாரத்தை போட்டு காட்டுகிறார். அருவருப்பான காரியங்களை அவர்கள் இந்த மத வழிபாடுள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எசேக்கியேலுக்கு காண்பிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இந்த ஐடல் வர்ஷிப், இப்படியான கையினால செய்யப்பட்ட தெய்வங்களை வணங்குவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. இப்படியாக ஆதாம் ஏவாள் சந்ததியாக இன்றைக்கு பாவத்தில மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பாவமுள்ள மனிதனுக்கு பரிசுத்தமாக்குவது இயேசுடைய சிலுவையை பற்றிய உபதேசம் தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களுக்கும் மனுக்குலத்துக்கு தேவையானது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, பிசாசை நம்பி வாழ்கிறவர்களுக்கு, தீமையை விரும்புகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. நமக்கோ அது தேவ பெலனாக இருக்கிறது. பாருங்கள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிறோம். அவருடைய அபிஷேகத்தினால நாங்கள் பலன் பெறுகிறோம். எங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. எங்களுக்கு ஒரு சமாதானத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார். பாருங்கள், இந்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்னதான் நடந்தாலும் எங்களுடைய இதயத்தில் ஒரு சமாதானத்தை இயேசு எங்களுக்கு வைத்து விட்டு போகிறார். அவர் யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன். இயேசு சமாதானமாக, அன்பாக, சாந்தமாக நற்கிரிகைகள் செய்து வாழ்ந்தார். அதே போல எங்களை
வாழும்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். பாருங்கள், நாங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயும் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி நற்கிரிகைகள் செய்கிறதுதான் இயேசு செய்து காட்டியது. இந்த பரிசுத்தாவியை பெற்ற பின்புதான் இந்த வேதாகமம் உங்களுக்கு ஒரு தேன் குடிக்கிற ஒரு புஸ்தகமாக, தேனிலும் இனிமையான புஸ்தகமாக, ஒரு மெடிசினாக, இன்றைக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு மருந்து எடுத்து நீங்கள் உட்கொள்கிறீர்கள் உங்களுடைய வியாதிக்கு, இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதுதான் ஒரு மெடிசினாக இருக்கிறது. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் அனுதினமும் உங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் சேர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயத்தை நிறைவினாலும் வாய் பேசும். இந்த வார்த்தைகளை பேச பேச உங்களுக்கு துக்கங்கள் சந்தோஷமாக வரும். எல்லாம் உங்களுடைய ஆத்மா தேற்றப்படும். உங்களுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கும். பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்கள் அபிஷேகத்தை பெற்ற பின்பு இந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 42:1 பார்க்கும் பொழுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அவருடைய வார்த்தையை எங்களுக்கு அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவர்களுடைய நீரோடையை வாஞ்சிப்பது போல எங்களுடைய ஆத்துமா, எங்களுக்கு அவருடைய வார்த்தை எங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆத்மாவில தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் காணப்படுமாக இருந்தால் உடனடியாக நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். என்னுடைய ஆத்மாவை, சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, என் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடந்திருக்கிறார். நான் தவறான பாதையில நடந்தது நிமித்தம் இந்த என்னுடைய ஆத்மா துக்கப்படுகிறது. ஏதோ ஒரு தவறு செய்து விட்டேன், உம்முடைய வார்த்தையை நான் தேற்றப்படுகிறேன். அந்த வார்த்தையை, அந்த துக்கத்துக்கு காரணமாக நீங்கள் அதை கண்டு அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மாவில காணப்படுகிற துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது, கவலை நீங்குகிறது. இதற்கு தான் உங்களுடைய வார்த்தையை, அர்த்தமுள்ள வார்த்தைகள், நன்மை தருகிற வார்த்தைகள், நற்கிரிகைகளை செய்கிற வார்த்தைகள், அதை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். எங்களுடைய ஆத்மா எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையில எழும்பின உடனே நாங்கள் தேவனுடைய வார்த்தை, தேவனுக்கு இந்த உயிரை தந்த தேவன், இன்றைக்கு ஜீவ சுவாசத்தோடு நாங்கள் இருக்கிறது அவருடைய கிருபையாக இருக்கிறது. பாருங்கள், உயிரை தந்த தேவனை, எங்களை உருவாக்கிற தேவனை, அவருக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவரை அறிந்த பின்பு நாங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாகிறாமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆவியை பெறாமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அல்ல. பாருங்கள், நாங்கள் ஆரம்ப காலங்களில் கத்தோலிக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆவியை பெறாமல் தான் நாங்கள் மார்க்கை படித்தோம், அப்போஸ்தலரை படித்தோம். ஆனால் இந்த ஆவியை பெற்ற பின்பு அந்த புஸ்தகம் எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறது. விசுவாசம் எப்படி அதிகரிக்கும் என்றால், கேட்கிறதுனால். அவருடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய ஆத்மாவிலேயும் உங்களுடைய இருதயத்திலேயும் வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ளும் பொழுது அந்த விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கிறது. கட்டுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய துக்கத்துக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு தகுதியை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். துக்கமே இயேசுவின் நாமத்தில் அகன்று போ. என்னுடைய பணக்குறைவு, கவலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கட்டளையிடலாம். ஒரு மலையை பார்த்து பிறண்டு போ என்று சொல்லி கட்டளையிடுவது போல உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு சொல்லுகிறார், கடுகளவு, மார்க்கு 11:23 கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இப்படியான உங்கள் மலை போன்ற பிரச்சனைகளை ஒரு பணியாக உருகச் செய்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற
தேவனாக இருக்கிறார். உங்களுடைய சரீரத்துல ஒரு பாவ சரீரமாக இருக்கிறது. இந்த பாவ சரீரத்தை நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1-2 படி அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற வாழ்வாக அவர் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் அவர் அவரோடு நீங்கள் அபிஷேகத்தினால் உங்களுடைய வேதாகமத்தை படிக்கும் பொழுது அது ஒரு அர்த்தமுள்ள புத்தகமாக நீங்கள் வாசித்து கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு சில வசனங்கள் உங்களோடு இடைப்படும். அந்த வசனங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும். அன்றைக்குரிய வசனங்களாக உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிற வசனங்களாக இருக்கும். நான் உங்களுக்காக ஒரு ஆவியானவருடைய பாடலை பாடி ஜபிக்கிறேன். ஆவியானவரே 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 எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனமா புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எஸ் லார்ட். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நினைக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. அவர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. 10 குசரோகிகளை சுகம் கொடுத்தால் ஒருவன் மட்டும் வந்து நன்றி சொன்னார். நாங்கள் அப்படியல்ல, எப்பொழுதும் இன்றைக்கு எங்களோடு உயிரோடு வைத்திருக்கிறதற்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக, நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. ஆமாண்டவரே இயேசுவே, அந்த சாத்தான் சோதித்த பொழுது வசனத்தினால வெற்றி சிறந்தேனே.
ஆவிய அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஆண்டவரே, அதே போல எதிரியின் சாத்தானை வெல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நீக்க பலன் வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, நீர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்போது அதிக நிச்சயம் அல்லவா? Thank you, Jesus, your presence. Thank you, Lord. Thank you. Anointing fall on us, everybody. ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. Anointing fall on us. யார் யார் எந்த தேசங்களில் இணைந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் இறங்குவதாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி. அபிஷேகத்தை அதிகமாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீச்சல் ஆழத்தில் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை இன்னும் அபிஷேகப்படுத்தி கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றே இந்த கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றி ஒவ்வொரு தேசங்களிலும் ஒரு எழுப்புதலை காண இயேசுதான் வழியும் சத்தியமும் பரலோகத்துக்கான ஒரே பாதை என்பதை ஒவ்வொரு நாடுகளும் அறிந்து கொள்ள பிசாசுகளை கட்டி ஜபிக்கிறேன். I rebuke all the evil power in the name of Jesus, mighty name of Jesus. I resist the devil in the name of Jesus, holy name of Jesus. ஒவ்வொருவரை நிரப்பும் இரட்சகர் நீர் ஒருவரே என்பதை இந்த 5 கண்ட மக்களும் விசேடமாக தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். அப்படியாக மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஆவின் சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. அந்த சிந்தையுடையவர்களாய் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். இந்த மாம்ச சிந்தையோடு நாங்கள் வாழ்ந்தோம்னு சொன்னா நிச்சயமாக அது எங்களுக்கு மரணத்துக்குரிய வழிகளாய் இந்த உலகத்து பாவ வாழ்க்கைக்குள்ளாய் இட்டு செல்லிவிடும். அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து விடாதபடி ஆவிக்குரிய சிந்தையில ஆவலும் ஆவியானவருடைய கிறிஸ்துவின் சிந்தையுடைய நாங்கள் வாழ்ந்து ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம் சுதந்திரிப்போம். அழியாத ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். பெற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் சபை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் தேவ சமாதி கூறுவோம். நன்றி பாஸ்டர். Thank you. God bless you, Sister Svalalo. God bless you, நேயர்களே. ஆமீன். ஆமீன். God bless you too, Pastor. அருமையான